ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து ஒசூருக்கு தான் ட்ராவல் பண்ண போகிறேன். ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி டீ சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் கடைக்கு தான் வந்துருக்கேன். இவர் தான் நம்ம அண்ணன். இதுதான் கைஸ் அவரோட கடை, கிங் ஸ்டார் டீ ஸ்டால். இந்த கடை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சொக்கி குளத்தில் மல்லிகை டீ ஸ்டாலுக்கு எய்த்தாப்புல தான் அந்த டீ கடை இருக்குது. இந்த டீ கடையில் யாராவது டீ சாப்பிட்டுருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. 60-70 தான் மேக்ஸிமம் ஸ்பீடு, இந்த பஸ்ஸோட ஸ்பீடு. இது பேசாமல் நான் சேலமில் போயிட்டு மாதிரி ஆச்சு போயிருக்கேன். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ தான் பைக் வந்து பார்க் பண்ணிவிட்டு நான் இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு போய்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த பஸ்ஸுமே புக் பண்ணலை. ஸோ வர்ற பஸ் ஏறி போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் வந்திருக்கேன். ஆனால் வந்து 11:55க்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ் இருக்குதுன்னு போட்டுருந்துச்சு. என்னன்னு தெரில. இப்போ மணி வந்து கரெக்டாக இப்போ கரெக்டாக ஒரு 11:30 ஆகுது கைஸ். நமக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேலம் பஸ் வந்துக்கிட்டு இருக்குது. பஸ்ஸில் ஆக்சுவலாக போயிட்டு வந்து நம்ம சேலம் கூட மாறி போகலாம். நான் அண்ணா பஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக போவாங்க, அது மட்டும் தான் எனக்கு பிரச்சனை. ஒரு பஸ் வெளியே வருது கைஸ், கோயம்புத்தூர் பஸ். நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 11:55 ஒரு பஸ் இருக்கு கைஸ். இங்கே என்ன இங்கே ஃப்ரீயாக இருக்கா? இங்கே இங்கே ரைட் அப்போ இல்லை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உட்காந்துருப்பேன். ரைட், ஓகே. பெட் வேணாம்ண்ணே. கொஞ்சம் விட்டு நான் அந்த சேலம் பஸ்ஸில் வந்து போய் ஏறி இருப்பேன். சேலம் பஸ்ஸில் ஏறி இருந்தேன்னா சொல்லுவேன், கொஞ்சம் 2 பஸ் மாதிரி போகிற மாதிரி இருக்கும். பின்னாடியே இந்த பஸ் ஒன்று நிற்கிது. இந்த பஸ் வந்து கரெக்டாக நமக்கு இப்போ 11:30 தான் ஆகுது. 11:55க்கு ஒரு பஸ் பார்த்தேன். ஒருவேளை இந்த பஸ் தான் அந்த 11:55 கிடைக்குதா இல்லைன்னு தெரில. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி 11:40 தான் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பஸ் இந்த எத்தனை மணிக்கு கிளம்புதுன்னு. பட் ஏன்னா நமக்கு வந்து இங்கே பஸ்ஸில் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட் சீட்டு தான் கிடைக்கல. அது மட்டும் தான் ஒரு சின்ன ஒரு உணவர்த்தம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எல்இடி லேம்ப்லாம் கொடுத்துருக்காங்க கைஸ், ரீடிங் லேம்ப். ஆனால் நம்ம அமர்த்திக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி கரெக்டாக 12:05 ஆகுது. நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா 11:55க்கு பஸ் ஸ்டாண்ட் வர மாதிரி பார்த்தேன். ஸோ இந்த பஸ் தான் கேட்கல. 11:55க்கு நம்ம ஆரப்பாளையத்துலேருந்து கிளம்புது போல். 11:55 மிட் நைட் பஸ் ஜர்னி அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறைய பஸ்ஸஸ் வந்து இந்த சமயநல்லூர், பறவை அந்த ரூட்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுறாங்க. ஏன்னா நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லீப்பர் பஸ். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா மதுரையை தாண்டிட்டால் எங்கேயுமே நிற்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக பைபாஸை பிடிக்கணும் அப்படின்ட்டு சீக்கிரமாக பைபாஸை பிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு நாகமலை புதுக்கோட்டை வழி தான். ஸோ அதனால் நம்ம பஸ் வந்து பார்த்திங்கன்னா நாகமலை புதுக்கோட்டை வழி தான் இப்போ போய்கிட்டு இருக்குது. நான் இந்த பஸ் மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் இங்கேருந்து ஏதாவது பழனி அந்த மாதிரி நீங்கள் போனால் கூட அந்த மாதிரி பஸ்ஸஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த நாமலை புதுக்கோட்டை வழியாக தான் மிட் நைட்டில் போகுது. ஏன் அந்த சமயநல்லூர், பறவை நான் ஸ்கிப் பண்ணுறாங்கன்னு தெரில. மதுரையிலேருந்து கிளம்புறோன்னு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக திண்டுக்கல் பைபாஸ் நம்ம பஸ் ஏறினோன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே தூக்கம் வந்துச்சு, தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சேலம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நம்ம ரீச் ஆகிட்டு இருந்தோம்.
கரெக்டாக நம்ம பஸ் வந்து 12:10க்கு எடுத்தாங்க. கரெக்டாக நம்ம சேலம் வந்து ஒரு 4 மணிக்கே வந்து ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேலமில் வந்துட்டு ரொம்ப நேரம் நிற்கணும்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா சேலமில் நிறைய பேசஞ்சர்ஸ் ஏற்றுவாங்க. ஆனால் பஸ்ஸும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்றதுனால நிறைய பேர் ஏற்றுவாங்கன்னு தான் நினைச்சேன். அது கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு 5 மினிட்ஸ் கொண்டு நிப்பாடிட்டு நாங்கள் பஸ்ஸில் வந்து ஒரு 12:10க்கு நமக்கு பஸ் வந்து மதுரையிலேருந்து கரெக்டாக நம்ம சேலம் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தோம்னா ஒரு சின்ன டீ பிரேக் விட்ருக்காங்க. ஒரு 3 கடை தாங்க. சரி, டீ இப்படி இருக்குமோ தெரில, டீ இங்கே சாப்பிடல. எனக்கு தெரிஞ்சு இப்போ மதுரைலேருந்து கிளம்பி இங்கே தான் ஸ்டாப்பிங் போட்டிருக்காங்க. ஸ்டாப்பிங் நிப்பாடிக்காங்கன்னு தெரில. ஏன்னா நான் தூங்கிட்டேன். மதுரையிலேருந்து பஸ் எடுத்த உடனே சேலம்லேயும் 10 மணி ஒரு ரொம்ப நேரம் 1/2 மணி நிப்பாட்டுவாங்க அப்படின்னு நினைச்சேன். பட் வந்து அங்கேயே நிப்பாட்டல. இங்கே ஒரு 10 மினிட்ஸ் நிப்பாட்டிருக்காங்க. மேபி இதை தாண்டினோன்னா கிருஷ்ணகிரி அப்புறம் நமக்கு வந்து ஒசூர் நினைக்கிறேன். எழுதி பார்க்கணும் வந்து ஏதோ ஏற்ற மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கு. ஆனால் தொப்பு கடமை நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டோம். அதே எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வரும்போது முன்னாடி போய் வீடியோ போட்டு பார்த்தா தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா தொப்பு கடமை நான் கரெக்டாக கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ ஒசூர் பக்கத்தில் ரீச் ஆக போகிறோம். பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்லோவாக போய்கிட்ருக்கேன். ராத்திரி பூரா போகிற வண்டியெலாம் நம்ம பஸ்ஸை வந்து ஓவர் டேக் பண்ணிட்டு போய்கிட்ருக்காங்க. நானும் சரி கொஞ்சமாக ஸ்பீடாக போவாங்க, போக மாட்டேறாங்க. 60-70 தான் மேக்ஸிமம் ஸ்பீடு இந்த பஸ்ஸோட ஸ்பீடு. இது பேசாமல் நான் சேலமில் போயிட்டு மாதிரியாச்சும் போயிருப்பேன். ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்காந்துட்டு போகிறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா கொஞ்சம் அந்த கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளெலாம் போவாங்க. போயிட்டு போனால் டீ சாப்பிடுன்னு பார்த்தேன். ஏன்னா இவங்க ஒரு ஸ்டாப்பிங் ஒன்று போட்டாங்க, அங்கே டீ விளங்கவே இல்லை.
75 லாக் பண்ணிட்டாங்க. 75 தாண்டலை மேக்ஸிமம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 60 தான் கேஸ் போய்கிட்டு இருக்கு. சரியான ஸ்லோ பஸ்ஸு என்ன சொல்ல. ஆனால் இப்போ வந்து நிறைய இடத்துல நிப்பாட்டல. தர்மபுரியெலாம் போட்டோம்னு பார்த்தேன். எங்கே அந்த ஊருக்குள்ளெலாம் போகல. கிருஷ்ணகிரிலாம் ஊருக்குள்ளே போய் நிப்பாட்டோம் பார்த்தேன். எங்கேயுமே நிப்பாட்டல. நிப்பாட்டாமல் அந்த ஒரு 60-70 எங்கேயுமே போய்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட் டைம் கைஸ் பஸ் ட்ராவலே கொஞ்சம் போர் அடிக்குது. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒசூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஒசூரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஊர் வந்து இப்போ இன்றைக்கி சண்டேன்றதுனால மார்க்கெட்லாம் கொஞ்சம் ஜெகஜோதியாக களை கட்டிக்கிட்டு இருக்கு. அங்கெல்லாம் பஸ்ஸில் வரும்போது பார்த்தேன் ஃபுல்லாக என்ன சொல்ல ஃபிஷ் மார்க்கெட்டை பார்த்தேன். சரியான க்ரௌடாக இருக்குது. அப்படியே நம்ம அன்னை வீட்டுக்கு போயிட்டு அடுத்து நம்ம ஊரா பக்கம் கிளம்ப வேண்டியதுதான். நான் இங்கே வந்ததே எங்கள் அண்ணனை மீட் பண்ண தான் வந்தேன். ஒரு சின்ன ஒரு அவனுக்கு தேவையான ஒரு ஜாமான்கிட்ட கீழே இருக்குது, அதை போய் கொடுக்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஜாமான்ல ஒரு சின்ன ஒரு டாக்குமெண்ட். ஸோ அவ்வளோதான் கைஸ். ப்ளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க கைஸ். ஆனால் நம்ம வீடியோலாம் தொடர்ந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கோம். வியூஸ் போக மாட்டேங்குது. இப்போ என்னன்னு தெரில. ஒருவேளை நான் அந்த கன்சிஸ்டன்சியை லூஸ் பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரில கைஸ்.